பாஸ்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் சர்ச்சைக்குரிய சில விஷயங்கள்லாம் நடந்தது. அந்த சர்ச்சைக்குரிய விஷயங்கள் பல பேரை பாதித்த விஷயங்களை பற்றி நிறைய பேர் கருத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி கருத்து சொல்கிறது சரியா தவறா, அதை பற்றி கேட்குறதா மதிப்பிற்குரிய உமாபதி நான் சந்திக்க வந்திருக்கேன். வணக்கண்ணே. எப்படிண்ணே இருக்கீங்க? அண்ணே, சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் கட்டு அப்படிங்கிறது ரொம்ப நார்மலாக இப்போ நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சில இடத்துல டிரான்ஸ்ஃபார்மர் வெடித்த வீடியோலாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு சில இடத்துல ராத்திரி ஃபுல்லாக கரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு நேராக இபி ஆஃபீஸில் முறையிடுறதை பார்த்தோம். இது ஏன் நடக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அது ஏன்னா இப்போ மக்கள் ஒவ்வொன்றும் ஒரு பக்கம் சொல்கிறாங்க, எதனால் நடக்குது, என்ன இந்த பிரச்சனை, அதை பற்றி கருத்துகள் வேறு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இன்றைக்கி மாஸ்டர் மகேந்திரன் நடிகர் ஒரு கருத்து சொன்னதை எல்லாரும் போட்டு அவரை நீ எப்படி இதை சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் கரண்ட் கட்டானா என் வீட்டுக்கு நீங்கள் ஏன் கரண்ட்டை கூட எடுத்துக்கலாம்ல, 6 மாதம் கேள்வி கேட்காம இருக்குங்கிறார். அதை பற்றி நீங்கள் என்ன சொன்னீங்க? அப்படியே சொல்லியிருக்கானே? அவன் அப்படி தான் சொன்னான். அவன் என்ன பெத்தாயலா இல்லை வாடகைக்கு எடுத்தாயலான்ற மாதிரி தான் புரியுது. என்ன அறிவில் தான் பேசுகிறான். இவங்கெல்லாம் எங்கே இருந்தாங்க இவ்வளோ நாள், எங்கே இருந்தீங்களாம் வராங்கன்றது தான் பெரிய பிரச்சனை. பொதுத்தளத்தில் இவன் வீட்டில் கரண்ட் எடுத்தால் ஈபி விட்டுருமா? இவனுக்கு கரண்ட்டு ஈபி இவனுக்கு கரண்ட் கொடுத்துருக்கா இல்லை ஊருக்கெல்லாம் கரண்ட் கொடுக்குற வடிவேல் மாதிரி இவனெல்லாம் தூக்கிட்டு போய் வாங்கலாம் அவனை வச்சு கரண்ட் எடுக்கலாம்னு சொல்லி அந்த தண்ணி எடுக்கிறதுல இவனை நீ கொண்டு போய் ஒரு 10,000 லிட்டர் எடுத்துக்க அப்படின்னு அந்த மாதிரி அவனை தூக்கிட்டு நேராக கொண்டு வந்து இதில் இருக்குல்ல, அது என்ன, நீங்கள் உடனே இப்படி பார்க்காதீங்க, அடியில் கையை காட்டினேன், இப்படி கூட கையை காட்டுறேன், நான் விட்டு கரண்ட் எடுக்க வேண்டியதான். இவன் என்ன இப்போ இவன் ஏதோ கருப்பாக உற்பத்தி நிலையம் வச்சுருக்க மாதிரி வீட்டில் என் வீட்டில் கரண்ட் எடுத்துக்கன்றா. யாரா நீங்கள்லாம் எங்கடா இருந்து வரீங்க டாப்பில் அப்படின்னு தான் நம்ம இல்லை. இந்த கேள்விகளும் இந்த மாதிரி ஏன் நடிகர்களெல்லாம் கேட்குறாங்க. இல்லை, அவனுக்கு யூடியூப்காரன் எது வேணாலும் கேட்பாங்க. அவனுக்கு பொழுது போகணும், வியூஸ் வரணும், அவன் சம்பளம் கொடுக்கணும். 4 பேர் ஒரு கேமராமேனு, ஒரு எடிட்டர் வச்சுருப்பாங்க, ஒரு 4 பேர் வச்சுருப்பான், வாடகை கொடுக்கணும். அவன் எதையா அவனை கேட்க தான் செய்யும். அப்போ என்ன கேட்டாலும் நீங்கள் பதில் சொல்லிடுவீங்களா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா அவன் எதை படத்தில் நடித்தா என்னன்னு தெரியல. அவன் ஏதோ விஜய் படத்தில் ஏதோ நடிச்சிருக்கான் போல. அதை வச்சுட்டோம்னா நம்ம எம்எல்ஏ ஆயிடலாம், சீட்டு கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறான்னா என்னன்னு தெரியல. என்னென்னமோ பேசுகிறாங்க. அவன் நீங்கள் பார்த்தேன்னு சொல்லிட்டு எனக்கு காமிச்சிங்க. என்னென்னமோ பேசுகிறான். அவன் 6 மாதம் வெயிட் பண்ணி இவ்வளோ நாள் அனுபவிச்சேன்னு என்னடா பேசுகிற நீ? என்ன இவ்வளோ நாள் அனுபவிச்சேன்னா என்னடா அனுபவிச்சாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். என்ன அனுபவிச்சா, எவன்கிட்ட இருந்து அனுபவிச்சா, 6 மாதம் எதுக்கு பொறுத்திருக்கணும், 6 மாதம் கழிச்சு என்ன நீலாம் யார் கருத்து சொல்கிறதுக்கு? எலக்ட்ரிசிட்டி போர்டுனா உனக்கு என்னன்னு தெரியுமா? பவர் ப்ரொடக்ஷன்னா என்னன்னு தெரியுமா? என்ன எங்கேருந்தா வரீங்க நீங்களாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இவங்க எல்லாமே ட்ரோல் மெட்டீரியல் அப்படின்னு தான் பார்க்குற மாதிரி புரியுதா? இவங்களை வச்சு என்னென்னா வீடியோ போடலாம், யூடியூப்பில் போட்டால் 4 பேர் கழுவி ஊற்றி செருப்பாக கழட்டி அடிப்பாங்க, அதை பார்த்து மக்கள் ரசிப்பாங்க. இப்போ என்னென்னா அதுக்கும் கரண்ட் இல்லாமல் போயிடும், அதுதான் பிரச்சனை. அதை பார்க்குறது கரண்ட் இல்லாமல் போச்சுன்னா சிக்கல. எடிட் பண்ணுறதெல்லாம் வேணும், மிஷின் பண்ணணும். ஸோ அதனால் இது இப்படிப்பட்ட கூதரைங்க கும்பிட்டைங்க நிறையா கும்பிட்டைங்கன்றது எக்ஸ்போஸ் ஆகும். இதெல்லாம் ஒரு செலிப்ரிட்டின்னு வேறு, இவனுக்கு இப்போ வேறு ஃபாலோவர்ஸ் வேறுன்றாங்க, இவனை பேட்டி எடுக்கிறதுக்கு 2 பேர் போகிறாங்க. அப்படிங்கும்போது யார்கிட்ட சொல்கிறான், யாரை பொறுத்திருக்க சொல்கிறான்? 6 மாதம் இவனை கரண்ட்டை பிடிங்கிட்டு இப்போ பேண்ட்டு சட்டையை கழட்டி விட்டு இவனை உட்கார வச்சிங்கன்னா தெரியும். வேணுமோ மல்டி மில்லியனர் மாதிரியும் இவர் அப்படியே இப்போ இதில் பாஸ் லைஃப் வாழ்கிற மாதிரியும் இவர் வீட்டில் கரண்ட் எடுத்துக்கன்னா, அவன் வீட்டில் என்ன கரண்ட் ப்ரொடக்ஷனாக பண்ணுற? நீ பவர் ப்ரொடக்ஷன் பண்ணுறியா? அவன் அணுமின் நிலையம் வச்சுருக்கேன் அவன் வீட்டில் கரண்ட் எடுக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி தான் கேட்குறது. அதில் ஒருத்தர் கேட்டிருக்காரு, நான் பேராவூரணியில் இருக்கேன், என் கிராமத்து மக்களுக்கு உங்கள் வீட்டிலேருந்து எப்படி கரண்ட் எடுக்குது? அது இருக்குது எங்கேயோ புதுக்கோட்டை பக்கத்தில், உங்கள் வீட்டிலேருந்து எப்படி கரண்ட் எடுக்குதுன்னு கேட்டிருக்காரு. நிறைய பேர் கேள்வி கேட்க வச்சுட்டாங்க, மக்கள் எல்லாமே இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எதுக்காக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த கரண்ட் கட்டில் பாதிக்கப்பட்டதில் ஊரில் நான் சொல்ல நானும் ஒருவன் தான். ஏன்னா என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க டிரான்ஸ்ஃபார்மரே இதே மாதிரி எக்ஸ்ட்ரா லோட் தாங்காமல் கரண்ட் கட் ஆகி 3 நாள் அவதிப்பட்டோம். ஆனால் சரி செய்தாங்க, இபிலேருந்து வந்தாங்க, சரி பண்ணாங்க. அதில் ஒரு நல்ல மனுஷன் ஒருத்தர் வந்துட்டு அவர் நான் உங்களுக்கு பண்ணி தரேன் சார்னு பண்ணி கொடுத்தாரு. ஏதோ அந்த ஏரியாவில் இருக்கவங்கலாம் நாங்கள் சேர்ந்து சொன்னோம், எல்லாருமே வந்துட்டாங்க, எல்லாம் தெருவில் இருக்காங்க, எல்லாரும் வந்துட்டாங்க. ராத்திரி கூட தூக்கம் தெருவுக்கு வந்து தான் நான் வேறு என்ன வழி? கரண்ட் கரண்ட் இல்லைங்கிறதுக்காக தெருக்கு. அதைத்தான் சொல்கிறேன். அதுதான் நீங்கள் என்ன ஆட்சி நடக்குது,
சரி நடக்கும்போது நீங்கள் தெருவுக்கு வந்து தான் ஆகணுன்றது சிம்பாலிக்காக சொல்லுங்கள். ஆக்சுவலாக நீங்கள் தெருவுக்கு வந்தே ஆகணும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அப்படின்றது எல்லாரும் வந்திருப்பாங்க. நடந்தது. இவ்வளோ நாள் சொகுசாக வாழ்ந்தீங்க இல்லை, இந்த மகேந்திரன் சொல்கிற மாதிரி இவ்வளோ நாள் சொகுசாக வாழ்ந்தீங்க, ஒரு நாளைக்கு தெருவுக்கு வந்தா என்ன அப்படின்றது தான். நிரந்தரமாக தெருவுக்கு வராத அளவுக்கு நீ இதை மாற்றி அமைக்கலைன்னா அது சிக்கலாயிடும். தமிழக மக்களுக்கு வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாயிடும். இதைத்தான் எலெக்ஷனுக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்கவுங்க அனுபவிக்கிறாங்க. இப்போ இது என்ன சரி செய்ய முடியுமா? இது உண்மையிலேயே வந்து தமிழ்நாடு அரசாங்கம், ஏன்னா நான் ஒரு தடவை வந்து நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனில் போய் ஒரு நிகழ்ச்சி பண்ணும்போது இல்லை கரண்ட் வாங்க போனேன். நிகழ்ச்சி பண்ண போகும்போது வாங்கிடலான்னு பார்த்தீங்களா? என்னங்க நீங்கள் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனில் என்ன சொன்னாங்கன்னா, அங்கேருந்து உற்பத்தி செய்து தான் பெங்களூருக்கு மற்ற ஸ்டேட்டுக்கு எல்லாமே போகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நம்ம கிட்ட இருந்து நம்ம நிலத்துலேருந்து உற்பத்தி செய்து பக்கத்து ஸ்டேட் வரைக்கும் போகிறதுக்கு நம்மகிட்ட வந்து சோர்ஸ் இருக்குன்னா அப்போ நம்ம ஸ்டேட்டுக்கு கொடுக்கலாம் இல்லையா? நம்ம ஸ்டேட்டுக்கு இல்லை. இது வந்து சென்ட்ரல் கிரிட்ன்றது வேற. அப்படியா? ஆமாம். நமக்கு தேவை வந்து 24,000 மெகாவாட். நெய்வேலியில் உற்பத்தி ஆகிற மொத்தமே 3,500 மெகாவாட். புரியுதா உங்களுக்கு? சரி. அணுமின் நிலையங்கள்லாம் சேர்த்து ஒரு 3,000 மெகாவாட். அப்புறம் சென்னை அணுமின் நிலையம் அப்படி இப்படின்ட்டு நம்ம சென்ட்ரல் கிரிட்டில் தான் வாங்குகிறோம். ஓகே. மத்திய தொகுப்புக்கு எல்லாத்தையும் கொண்டு போட்டுருவாங்க. கூட்டு குடும்பம் மாதிரி ஈபின்றது. ஓகே. எல்லாரும் சம்பாதிக்கிற காசையும் கொண்டு வந்து அப்பாட்ட கொடுத்துருவாங்க. மருமக எல்லாத்தையும். இப்போ எந்த ஸ்டேட்ல இருக்கோ அந்த ஸ்டேட் அதை எடுத்துக்க முடியும். அவன் பாத்திரத்தை ஆக்கிட்டுனா ஒரு வீட்டில் கூட சம்பளம் வாங்குறேன், டெய்லி குஸ்காவாக சாப்பிடுவான், இன்னொரு மகன் புளியோதரையாக சாப்பிடுவான், சண்டை வந்துடும், கூட்டு குடும்பம் உடஞ்சிரும். அதனால் எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு கொடுக்கணுன்றக்காக உருவாக்கப்பட்டு அந்த கூட்டு குடும்பம். ஓகே. அதனால் எல்லாரும் முடிஞ்சதை நீ 3,000 கொடு, நீ 10,000 கொடு, நீ 8,000 கொடு, எல்லாத்தையும் வச்சு எல்லாருக்கும் சாம்பார், கோவக்காய் பொரியல், அவரைக்காய், சேனக்கிழங்கு வறுவல்னு போடுவாங்க. ஒன்றா போடுவாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் கறி குழம்பு வச்சு எல்லாரும் ஒன்றா இருக்கணும், கூட சம்பளம் வாங்குறோம் கடைசி. அந்த மாதிரி தான் சென்ட்ரல் கிரிட்ன்றது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. அப்போ கரண்ட்டு கட்டுக்கும் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் என்ன சம்மந்தம்? சம்மந்தம் இருக்குது அப்படின்னா நிர்வாக சீர்கேடு தான். பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கான், இந்த வீட்டுக்காரன் பிச்சை எடுக்கிறான்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஒன்றுமே படிப்பறிவு இல்லாதவனாக இருப்பான், தற்குறியாக இருப்பான், இல்லை வேலைக்கு போகாத குடியாரனாக இருப்பான், இல்லைன்னா அறிவு இல்லாதவனாக இருப்பான். அந்த காலத்தில் அவங்க அப்பா ஒரு வீடு வாங்கி கொடுத்துருப்பாரு, அந்த வீட்டில் தான் அவன் இருப்பான். இவங்க அப்பா அவனை வீட்டில் இவன் இருப்பான். அவன் மகன் படிச்சிருப்பான், நல்லா கார் வச்சுருப்பான், எல்லாம் பண்ணுவான். இவன் பக்கத்து வீட்டுக்காரன் இப்படி இருக்கான் அப்படின்னா தற்குறியாக இருக்கும்போது அந்த வித்தியாசம் இருக்குதான் செய்யும். இப்போ இதிலே வந்து நான் நேரடியாக அனுபவித்த இன்னொரு விஷயத்தை சொன்னேன். மதிப்பிற்குரிய திரு பாரதிராஜா அவருடைய இரங்கல் அன்னைக்கு நான் அவருடைய வீட்டுக்கு போயிருக்கேன். அவருடைய வீட்டில் பகலில் ஒரு 1.5 மணி நேரம் கரண்ட் கட்டு. அன்னைக்கு அவர் இறந்த அன்னைக்கு சொல்கிறேன், நாங்கள் அஞ்சலி செலுத்த போயிருந்தப்போ சொல்கிறேன், 1.5 மணி நேரம் கரண்ட் கட்டு, எல்லாம் ஜன்னலை திறந்து வச்சுருந்தோம். அதில் அந்த ஹாலில் உட்கார்ந்துருந்தவங்க எல்லாம் பெரிய பெரிய நடிகர்கள், இன்க்ளூடிங் கமலஹாசன் சார், எல்லோரும் உட்காந்தாங்க. ஜன்னல்லாம் திறந்து வச்சோம். நடிகரெல்லாம் வந்து போயிட்டு இருந்தாங்க. ஏன் சரி, இப்போ அவர் வீட்டில் கரண்ட் கட்டானதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்கலாம். ஆனால் என்னன்னா பக்கத்து வீடு தான் சிஎம் வீடு. அப்போ நிர்வாக சீர்கேடு எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு அதிகாரிகள் இதே வந்து திமுக ஆட்சிலையோ அதிமுக ஆட்சிலையோ எடப்பாடியார் வீட்லேயோ எடப்பாடியார் வீட்டுக்கு பக்கத்துலேயோ கரண்ட்டு கட் ஆகிடுச்சுன்னா அந்த அதிகாரி இருந்திருக்க மாட்டான், செக்ரட்டரி வரைக்கும் தூக்கிப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த பயம் இருக்கணும். அலறி அடிச்சு அப்படி ஆகவே ஆகாது, அப்படி ஆயிடக்கூடாதுன்னு முன்னேற்பாடுகளாக எல்லா வேலையும் செஞ்சு வச்சுருவாங்க. சிஎம் இருக்கிற வீட்டுக்கே வந்து இவங்க வந்து பவர் சப்ளை வந்து கொடுக்கல, 1.5 மணி நேரம் கரண்ட் கட் பண்ணுறாங்கன்னா அப்போ அந்த டிபார்ட்மெண்ட்டு எவ்வளோ லத்தார்ஜிக்காக இருக்குது, பயம் இல்லாமல் இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு தெரியாது, கேட்க மாட்டாங்கன்னு ஒரு வேலை தெரியாது, விவரம் தெரியாது அப்படின்றதுனால அந்த ஏரியாலே கரண்ட்டை கட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அதுவும் ஒரு விஐபி இறந்துருக்காரு, அவர் வீட்டுக்கு பல விஐபி சிஎம் உட்பட எல்லோரும் வருவாங்க. சிஎம் வீடு பக்கத்து வீட்டில் இருக்கிறது இன்னும் கொடுமை. அப்போ பவர் கட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது இப்போ சிஎம்கே தெரியாது, யார் விஜய்க்கே தெரியாது. என்ன தெரியாது அப்படின்னா, இல்லை அவருக்கு உண்மையிலே தெரியாது. ஏன்னா அன்றைக்கி காலைல வந்து அஞ்சலி சேர்த்து டெல்லி போயிட்டாரா, அது தெரியாது. வீட்டில் இருந்தாலும் ஜென்ரேட்டர் ஆன் பண்ணி விட்டுருவாங்க, அதனால் பவர் கட் ஆகிறது அவருக்கு தெரியாது. இந்த மாதிரி பணக்காரர்கள் ராசிகளுக்கெல்லாம் தெரியாது. ஏன்னா ஓரளவுக்கு அப்புறம் மிடில் கிளாஸாக இருக்கவனே வீட்டில் ஜென்ரேட்டர் வச்சுருப்பாங்க.
டீசலை வாங்கி ஊற்றுனாங்கன்னா ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஓடும். அப்போ அவங்களுக்கு உள்ளே என்ன ஓடுது என்ன இருக்குன்னே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே எடப்பாடியாக இருந்தாலும் சரி, இப்போ திரு மு.க. ஸ்டாலின் இருந்தாலும் சரி, அப்படி ஆச்சுன்னா அடுத்த செகண்ட் அது இதாக இருக்க மாட்டான். ஜெய் எல்லாத்தையும் தூக்கிறாங்க. செக்ரட்டரி வரைக்கும் ஆப்படிச்சுவாங்க. அதே ஒரு அரை மணி நேரம் கேட்டாச்சுன்னு வைங்க, உடனே சரி பண்ணல, சரி வந்து எரர்னு விட்டுருவாங்க. ஒரு 10 நிமிஷத்தில் சரி பண்ணிட்டா ஓகே. இல்லை ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆச்சுன்னா செக்ரட்டரி வரைக்கும் தூக்கிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த இது என்னன்றது இவங்களுக்கு தெரியலன்றதுனால தான் விஜய் வீட்டு வரைக்குமே கட் பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்க்குற மாதிரி. ஆனால் இப்போ இதுக்கு இன்னொரு சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அணுமின் நிலையம் இருக்குல்ல, வரக்கூடாதுன்னு சொல்லி கூடங்குளம் இதுல, அது வரவழைக்கிறதுக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, வேணுன்ட்டே பண்ணுறாங்க, மின் தட்டுப்பாடு இருக்குன்னு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு. அப்படியெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. அது என்ன கூடங்குளம் அணுமின் நிலையம் வந்தால் கூட 500 மெகாவாட்டு தான் வராது, அதுக்கு மேலே வராது. அதை வச்சு என்ன பண்ணுவாங்க? 1000 வராது. ஏற்கனவே 3 ஃபேஸில் ஒர்க் ஆகிட்டு அது காலகாலமாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அது எதை வேணால் கிளப்பி விட்றான். அது வேறு அரசியல். அது வேறு அரசியல். அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அது ரஷ்யா அரசியல். அணுமின் நிலையம் உருவாக்கி கொடுத்தது ரஷ்யா. அதனால் திருப்பி ரஷ்யாவிலேருந்து பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. அது வேறு மாதிரி போய்ட்டு